தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். லாசருவின் அடக்காராதனை விட முற்றிலும் நேர்மாறானது இந்த ஐஸ்வர்யவானுடைய அடக்காராதனை. இப்போ இந்த ஐஸ்வர்யனுடைய அடக்காராதனை பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையா நடந்திருக்கும். ஏராளமான மக்கள் வந்திருப்பார்கள். வரிசையாய் மலர் செண்டு கொண்டு வந்து வைத்திருப்பார்கள், மலர் வளையம் வைத்திருப்பார்கள், அவரை குறித்து புகழ்ந்து பாடியிருப்பார்கள். ஆனால் ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்த நிமிஷம் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். அடக்க ஆராதனை எப்படி இருக்கு முக்கியம் இல்லைங்க, வாழ்கிற வாழ்க்கை எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க வேணாலும் அடக்கம் பண்ணலாம். எப்படி மரிக்கிறார் என்பது முக்கியம் அல்ல, அவர்கள் எப்படி வாழ்ந்தார் என்பதாக முக்கியம். நமது சரீரம் ஆவி ஆத்மா சரீரம். மனுஷன் முக்கூறானவன். ஆவி ஆத்மா சரீரம் 3 பகுதி. அதுல நமக்குள்ள ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா தான் உணர்வு, சித்தம், அறிவு. இதான் ஆத்மாவுடைய குணலட்சணங்கள். இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த ஆத்மா தான் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறானா பரலோகத்துக்கு போறான் என்று தீர்மானம் பண்ணுவதே இந்த ஆத்மா தான். ஆகவே தான் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பான்னு யோவான் எழுதுறார் தன் நிருபத்துல. என்றால் ஆத்மா வெளியேற பெற்று இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குதா, அதுக்கு பேர் தான் மீட்கப்பட்ட ஆத்மான்னு பேருங்க. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு பேர் தான் மீட்கப்பட்ட ஆத்மா. ஆத்மாவை மீட்பதற்கு உலகத்தில் எந்த சக்திக்கு அதிகாரம் இல்லை. எங்க போனாலும் நடக்காதுங்க, எதை செய்தாலும் நடக்காது. நம்ம ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடிய வல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அதான் சொல்றாருங்க, அந்த ஆத்மாவை செல்வத்தினால் மீட்டெடுக்க முடியாது. ஆகவே இதை மனதில் வைத்து கேட்கிற தேவ பிள்ளைகள், உலகத்தில் வாழும் பொழுதே உங்க ஆத்மா மீட்கப்பட்டு பரிசுத்தமா இருக்கணும். ஒழுங்கா காலத்துக்கு போய் ஜெபம் பண்ணி வேதத்தை தியானம் பண்ணி பரிசுத்தம் வாழுங்க. இந்த உலகத்தை வாழும்போதெல்லாம் நல்ல சோத்தை கொடுத்து நீடி ஆயுள் கொடுப்பாரு. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.